இப்போ நம்ம வந்து பிளானை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் எப்படி போடுறது, ஹேச்சஸ் எப்படி போடுறது, டாட் லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது ஹேச்சஸ் எப்படி போடுறது பார்ப்போம். ஹெச் கமாண்ட் அது பார்த்தீங்களா, சாலிட் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே போட போகிறேன். ஓகேங்களா? எந்த ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு ஹேச்சஸ் வேணும் அந்த ஏரியாவுக்குள்ளே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். வந்து இப்போ இந்த செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் சாலிட் வைக்கிறேன். சாலிட் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காங்கிரீட் வேணும்னா காங்கிரீட் நிறைய இது இருக்குது. இப்போ நான் இதில் சாலிட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? திருப்பி ஹேச் கமாண்ட் கொடுத்து இதில் ஓகேங்களா? இப்போ இந்த இதில் ஒரு 2 ஸ்டெப்ஸ் மாதிரி போட போகிறோம். பாலிலைனில் சும்மா கிரியேட் பண்ணுறேன். 4 ஃபீட்டில் 10 இன்ச்சஸ். ஓகேங்களா? இப்போ வந்து டெக்ஸ்ட் இப்போ இதுக்கு சன்ஷேட்லாம் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இங்கே இப்போ இந்த சன்ஷேட்லாம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம வந்து 4 ஃபீட் வச்சுருக்கோம். ஓகே, இந்த பக்கம் ஒரு 9 இன்ச்சஸ், அந்த பக்கம் 9 இன்ச்சஸ். பாலிலைன்லேயே போடுறேன். 5.6 இன்ச்சஸ், ஒரு 2 ஃபீட் 5.6 சன்செட் மிட் பாயிண்ட்டை பிடிச்சி நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை டாட் லைனில் இந்த மாதிரி காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகேங்களா, ஹிடன் லைன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹிடன் லைன். இப்போ இந்த ஹிடன் லைனோட ஸ்கேல் அதிகம் பண்ணோன்னா செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைன் டைப் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 கொடுங்க. ஓகே, போர்ட்டிகோக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ வந்து மேட்ச் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இது டாட் லைனில் இருக்கா, இதே மாதிரி நார்மல் லைனாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து மேட்ச் எம்ஏ எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ, இந்த ஆப்ஜெக்ட் தானே வேணும், இதை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு எந்த லைன் மாறணுமோ அந்த லைனை கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? மேட்ச் எம்ஏ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுத்தோன்னா இதுவும் அதே வருது பார்த்தீங்களா? இது வந்து எப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை சைஸு இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நார்மலாக வைக்கிறோம். ஓகே, இதோட ஸ்கேல் 2 இப்போ வந்து மேட்ச் கொடுத்து மாற்றிக்கிறோம். சன்செட் காப்பி பண்ணி CO காப்பி மிட் பாயிண்ட் rotate copy இதை எங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிப்போம். ஓகேங்களா? இதோட சைஸை குறைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 2 டைப் டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, நார்மல் டெக்ஸ்ட் இருக்குது, இன்னொன்று மல்டி டெக்ஸ்ட். மல்டி டெக்ஸ்ட்டுங்கிறது நம்ம வந்து ஒரு வேர்ட் ஈஸியாக இருக்கும். எம்டி. ஓகேங்களா? சும்மா ட்ராக் பண்ணி ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் ஆன் பண்ணிட்டு ஹால். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டோட எடிட் இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இடி
எடிட் அப்படின்னு கொடுத்தா டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. டெக்ஸ்டோட சைஸஸ் 1 feet எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு 12 inch 1 feet கொடுத்துருங்க. நான் ஒரு 9 inches கொடுக்குறேன். ஓகேங்களா. டெக்ஸ்ட் ஃபார்மேட் எது வேணுமோ வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. பார்த்தீங்களா இந்த புல்லட்ஸு லைன் ஸ்பேஸிங் நம்ம ஒரு சின்ன வேர்டில் வரக்கூடிய எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும். சிம்பிள்ஸு. ஓகேங்களா. எதுனா மூவ் பண்ணி வச்சிடலாம். ஹால் ஓகேங்களா. ஹாலோட சைஸ் இப்போ வந்து நோட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் டிஐ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ 20 இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் 12 இருக்குது. எடிட் கொடுத்து 20/12. ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் கொடுத்துட்டோம்னா ஓகே ஆயிடுச்சா. இதை குறைங்க கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை காப்பி பண்ணி எல்லா இடத்துக்கும் அதே மாதிரி காப்பி பண்ணி ஓகேங்களா. இப்போ இது வந்து ஸ்டேர் கேஸ். இங்கே வந்து அப் சிம்பிள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஏரோ ஏரோ மார்க் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஏரோ மார்க் கமாண்ட் வந்து லீடர் எல் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ஃபேஸ்வே ஃபஸ்ட் பாயிண்ட் சும்மா அப்படி கிளிக் பண்ணி F8 ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டடி ஆகிறதுக்காக. சும்மா அப்படி கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஏரோ மார்க் நமக்கு வந்துடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி ஏரோ ஹெட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏரோ ஹெட் சைஸ் வந்து 1 feet கொடுத்துருக்கேன். பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைன் இன்க்ரீஸ் பண்ணது ஆயிடுச்சா. 10 inches. ஓகே. இப்போ இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் அப். ஓகேங்களா. அப் இந்த சென்சர் லிண்டர் லெவலில் இருக்கும். இது ரூஃப் லெவலில் இருக்குது. ஓகேங்களா. இது மேலே போயிடும். ரெண்டும் கிராஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இப்போ டோர்னா டோர் மெயின் டோர் எம்டி டோர் இல்லாட்டி ஓப்பன்னா ஓ எல்லா டீட்டெயிலும் கொடுக்கலாம். இப்போ ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி ஓகேங்களா. இப்போ டெக்ஸ்டிங் போட்டாச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாம் உங்களுக்கு ஏதாவது இண்டிவிஜுவலான கமெண்ட்ஸ் தனியாக வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறது டீட்டெயில் மட்டும் தனி வீடியோவாக நான் போடுறேன். சரிங்களா. இப்போ இதில் ஹேட்ச் கிரியேஷன் ஹேட்ச் இது வந்து நம்ம சாலிடு கொடுத்தோம் போட்டிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் இந்த வாழை இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஓகேங்களா. எதுனாலும் ஓகேங்களா. என்டர். அவ்வளோதான். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேலை சேஞ்சஸ் பண்ணால் தான் 2 பெருசாக இருக்குது. ஒன்றே வைங்க கரெக்டாக இருக்குது. ஹேட்ச் இப்போ இது நீங்கள் கலரை மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் கலர்
மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். பை லேயர் H ஸ்ருதி ஹேட்ச் கொடுத்தாச்சு. இப்போ நான் மேட்ச் கொடுத்து இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆகுறேன். மேட்ச் ஓகேங்களா. பிளான் ரெடி. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இதோட செக்ஷன் எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம். சரிங்களா. இப்போ இந்த பிளானுக்கு செக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா. செக்ஷன் போட்டிருக்குன்னா எப்படியும் செக்ஷன் கட் பண்ணி காட்டலாம், எப்படியும் செக்ஷன் கட் பண்ணி காட்டலாம். நீங்கள் எங்கே கட் பண்ணுறீங்களோ அங்கே வியூ இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இங்கே கட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் ரூஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அந்த டீட்டெயிலாம் காட்ட தேவையில்லை. வால் மட்டும் காட்டினா போதும். நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா இதை காட்டணும், இங்கே வச்சிங்கன்னா ஸ்டார் கேஸ் ஏறது எல்லாமே வெளியே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே கட் பண்ணுறேன்னு வைங்க. ஓகேங்களா. இப்படி ஒரு செக்ஷன் கட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு செக்ஷன் இந்த இடத்துல கட் பண்ணி பார்ப்போம். இப்படினாலும் செக்ஷன் நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து கார்ப்பரேஷன் அப்ரூவல் பிளான்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து செக்ஷன் தேவை. செக்ஷன் எலிவேஷன் ரெண்டுமே நம்ம போட வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரண்ட் எலிவேஷன்ங்கிறது ஃப்ரண்ட் வியூ, நம்ம இங்கேருந்து பார்க்கக்கூடிய வியூ. செக்ஷனுங்கிறது நடுவில் கிராஸ் கட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எலிவேஷன் க்ரியேட் பண்ணுறோன்னு வைங்க. ஓகேங்களா. இந்த லைனை டிலீட் பண்ணிவிட்டேன். எலிவேஷன் நான் சும்மா ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இது கால் வலிக்கிறேன். இது வந்து கிரவுண்ட் லெவல். நான் ஒரு ஃபவுண்டேஷன் ஹைட் ஏற்றுவோமா ஒரு 2 ஃபீட் கணக்கு வச்சுப்போம். 2 ஃபீட் இது ஃப்ளோர் லெவல். இது வந்து 7 ஃபீட் லிண்டர் லெவல். அதுக்கப்புறம் 6 இன்ச்சஸ் லிண்டர் திக் காங்கிரட். அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபீட் பிரேக்கர். அதுக்கப்புறம் 6 இன்ச்சஸ் ரூஃப். அதுக்கப்புறம் 2 feet 9 inches parapet wall. இப்போ இந்த வாலுக்கு நேராக வால் போடுறேன். இப்படியும் கிரியேட் பண்ணலாம். நான் வந்து இப்போ சும்மா இப்படிங்க ஒரு லைன் போடுறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஆப்செட் பார்த்தீங்க, அளவு மெஷர்மெண்ட் கொடுத்து ஆப்செட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அதில் வந்து ஆப்செட் த்ரோ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஆப்செட் த்ரோ டி கொடுத்துட்டு இப்போ இந்த லைனை தான் ஆப்செட் பண்ண போகிறோம். இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வச்சோம்னா அந்த இது வந்துடும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு த்ரோ எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணால் அங்கே லைன் வரும். வந்துட்டா. அதுக்கு பேரல் நான் இங்கே வச்சே கிளிக் பண்ணாலும் பேரலாக தான் வரும். ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. திருப்பி இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். போர்ட்டிகோ இந்த எட்ஜஸ் ஸ்டேர்கேஸ் எட்ஜஸ். ஓகேங்களா. இப்போ வந்து தேவையில்லாத ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுவோம். ட்ரிம் டிஆர். இது வேணும், இது ஸ்டேர்கேஸ் தான், நான் தேவையில்லை. ஓகே. ஆப்செட் த்ரோ இந்த காலம் திக்னஸ் அதை நீங்கள் சும்மா காலி பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். ஓகே. இந்த லைன் தேவையில்லை. ஓகேங்களா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த விண்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet. ஜஸ்ட் பாலிலைன் போடுறேன். 4 feet வித்து ஹைட்டு 4 feet. ஓகேங்களா, இதுதான் விண்டோ. நான் ஆப்செட் 2 inches ஃப்ரேம் திக்னஸ். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரேம் திக்னஸ். இப்போ இதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த விண்டோவோட டோர் வரும், 3 டோர் வரும். ஓகேங்களா, 3 டோர்ஸ் நீங்களே ஈக்குவலாக நம்மளே ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, 3 feet 8 inches இருக்குது. ஹேச்சஸ் உள்ளே செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு இதில் கிளாஸ் சிம்பிள்ஸ்லாம் உண்டு. லாங் கோஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா, ஓகே. இதை நீங்கள் வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேங்களா, நான் சும்மா ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். இது ஒரே லைன் இருக்கா, இதை தனித்தனியாக ஆக்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. எக்ஸ்ப்ளோர்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து லைனை செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக. இப்போ ஒரே லைன் இருக்குது, எக்ஸ்ப்ளோர்ட் போட்டிங்கன்னா தனியாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஹேட்ச் இருக்குது. இந்த ஹேட்ச் எக்ஸ்ப்ளோர்ட் போட்டோம்னா இது எல்லாமே தனித்தனியாக ஆயிடும். எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சா. இது திருப்பி ஒன்றாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றாக்க முடியாது, பேக் தான் வந்தாகணும். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோர் போட்டு உடச்சிட்டு இதை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை காப்பி பண்ணி ஓகேங்களா, ஆப்செட் தரணும். இந்த இடத்துல மூவ் பண்ணி விண்டோ வச்சாச்சு. ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது, ஒரு சின்ன விண்டோ இருக்குது. ஓகேங்களா, வாசல் இந்த வால்ல இருந்து பார்த்தீங்கன்னா 3 inches தள்ளி இப்போ இந்த பவுண்ட்ரி இதுலேருந்து 3 inches தள்ளி காப்பி பண்ணி வச்சாச்சு. டெலிட். ஓகேங்களா, இப்போ இது ஓகேங்களா,